Hi friends, welcome to 100 days mini vlog challenge. இன்னைக்கு என்ன வீடியோனா வீட்டுக்குள்ளவே சமையல் செஞ்சு போர் அடிச்சிருச்சு. அதனால அவுட்டோரில் செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த செட்டப் எல்லாமே நம்ம இன்னைக்கு வெளியே சமைக்க போகிறோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock மேலே ஆயிடுச்சு. கமான் கைஸ், வாங்க சமைக்கலாம். அதுக்கு நம்ம இன்னைக்கு கடையிலேருந்து ஒரு 6 லெக் பீஸு பார்பிக்யூக்கு ரெடி பண்ணுற மாதிரியே கட் பண்ணி வாங்கியிருக்கிறோம். இந்த கட்டெல்லாம் சொல்லியே பண்ணது, அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே டீப்பாக இறங்கும் அப்படின்றதுக்காக. சிக்கன் பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, ஒரு கையளவு புதினா இலை, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்தா சூப்பராக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எல்லா மசாலாவுமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி செஞ்சால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் இப்போ ரெடி பண்ணது தான். அதுக்கப்புறம் ஒரு லெமன், அதில் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுவும் இது கூட சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் 6 லெக்குக்கு அளவு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் இதை விட கம்மியாக வாங்கினா இதில் இருக்கிற அளவு எல்லாமே பாதியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட கர்ட் ஆட் பண்ணிக்கணும். கர்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட சிக்கன் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தான் கர்ட் ஆட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல ஒரு பேஸ்ட்டு, அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். சீரியஸாகவே அந்த ஃப்ரெஷ்னஸோட ஸ்மெல்லு நல்லாவே ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து மசாலாவை மேரினேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். அட் லாஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 hours மேரினேட் பண்ணிடுங்க. மசாலாவில் எவ்வளோ தூரம் சிக்கன் மேரினேட் ஆகுதோ டேஸ்ட் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். ஸோ சார்கோல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ சிக்கனுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு பட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சார்கோல்லாம் இப்போ தான் கரெக்டாக ரெடியாக இருக்குது. அட் அ டைம் நம்ம ஒரு 2 லெக் பீஸ் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். மேரினேட் ஆன சிக்கனை அப்படியே நம்ம மசாலாவில் ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரில் செட்டப்பில் மேலே வச்சுக்கலாம். இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிக்கனுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. சிக்கன் சூப்பராக ஜூஸியாக ரெடி ஆகிருக்கு. இதை மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.